வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பாருங்க. இன்னைக்கு பிபிஎல்ல என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா 22வது மேட்சான பெர்த் வெர்சஸ் சிட்னி தண்டருக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ், மெகா லீக்ஸுக்கான டீம்ஸ், டிஓ ஆப்ஷன், பாப் ஆப்ஷன் சொல்லி எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல ஃபேண்டசி எக்ஸ்11ல இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி ஆப்பா தான் இருக்கும். நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ வந்து பிட்ச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். இன்னைக்கு மேட்ச் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஸ்டேடியம் தான். எந்த மேட்சுக்கான நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பெர்த்ல தான் இந்த மேட்ச் பிட்ச் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் பவுண்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா இந்த பிட்ச் வந்து அந்த மாதிரி தான், ஓரளவுக்கு வந்து பிட்ச் வந்து நல்லாவே பவுண்டரி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் வந்து போத் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கிரவுண்ட் வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து நல்ல ஃபேவரட்டான ஒரு கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க இப்போ லைக் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெர்த்ல தான் நடந்தது. ஃபுல்லா ஃபாஸ்ட் தான் விக்கெட் எடுத்தாங்க. டெஸ்ட்னாலும் சரி, ஓடிஐனாலும் சரி, T20னாலும் சரி, இந்த பிட்ச்ல ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஃபேவரா இருக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாருங்க, லாஸ்ட் ஒரு 16 மேட்ச்ல 439 ஓவர் பவுலிங் பண்ணி 156 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே நம்ம ஸ்பின்னர் பார்க்கும்போது 16 மேட்ச்ல வெறும் 174 ஓவர் தான் பவுல் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய ரொம்ப கூட பவுல் பண்ணியிருக்கிறாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அதே மாதிரி ஸ்பின்னர் வந்து வெறும் 16 மேட்ச்ல 40 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஆனா இங்க 16 மேட்ச்ல 156 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஏறக்குறைய ஃபாஸ்ட் ஒரு விக்கெட் இல்ல 4 விக்கெட் எடுத்தா ஸ்பின்னர் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சராசரி ஆவரேஜா வருது. பட் இது ஒரு தோராயமா ஒன்று சொல்லலாம். பட் குறிப்பா 3 விக்கெட் ஃபாஸ்ட்னா ஒரு விக்கெட் ஸ்பின்னர், அது அதை விட அதிகமா தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கும் அதிகமா தான் இருக்குது. ஸோ அதனால ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஃபேவரட்டான கிரவுண்ட். இப்போ ரீசெண்டா நடந்த 10 மேட்சுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கிறேன், நீங்க பாருங்க. ஏன்னா பிட்ச் ரிப்போர்ட்டை கவனமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70% வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பெர்த் வெர்சஸ் பிரிஸ்பன் ஹீட் மேட்ச்ல 165 ரன் அடிச்சு 6 விக்கெட்டும் 132 ரன் அடிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய நமக்கு 16 விக்கெட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த மேட்ச்ல 146க்கு 9, 150க்கு 4. ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஏறக்குறைய நமக்கு வந்து 13 விக்கெட் கிடைச்சிருக்கு. 220க்கு 6, 183க்கு 5 ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு 11 விக்கெட் வந்து கிடைச்சிருக்கு. 155க்கு 7, 105க்கு 10. ஸோ 17 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி நீங்க எல்லா மேட்சையுமே நீங்க பாருங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு தான் லேட் ஆகும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பவுலர்ஸோட விக்கெட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 11, இந்த மேட்ச்ல 16, இந்த மேட்ச்ல 14, இந்த மேட்ச்ல 18, இந்த மேட்ச்ல 9, இந்த மேட்ச்ல 12. ஸோ ஏறக்குறைய 10க்கு மேலதான் இருக்கு எல்லாமே. ஸோ அதனாலதான் சொல்றேன் பவுலர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்கோர் ஓரளவுக்கு வருது. இந்த மாதிரி எல்லாம் பாருங்க 170 பிளஸ் வந்துருக்கு, 160 அந்த மாதிரி வருது. ஸோ அதனால அவங்க சொன்னது வந்து உண்மைதான். ஸோ போத் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸுக்கு ஃபேவரட்டான பிட்சா தான் வந்து இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல செகண்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங். ஸோ ஏறக்குறைய 3, 4, 5, 6. ஸோ லாஸ்ட் 10 மேட்ச்ல 6 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீமும் 4 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட், பேட்டிங் செகண்டுக்கு பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. இப்போ ரீசெண்டா எந்தெந்த பிளேயர் ஃபார்ம்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் இந்த பிபிஎல் சீசன்ல. ஃபர்ஸ்ட் சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் பெஹென்ட்ராஃப் வந்து ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. மீதி எந்த ஒரு மேட்சுமே பெருசா ஆடல. டேவிட் வார்னரும் அதே மாதிரிதான் லாஸ்ட் ஒரு மேட்ச் மட்டும் ஒரு 86 ரன் அடிச்சாரு. மீதி 3 மேட்சுமே ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்தாரு. 2 ஓபனர்ஸுமே 4ல ஒரு மேட்ச் தான் சூப்பரா ஆடி இருக்காங்க.
அடுத்து ஒன் டவுன் வந்து மேத்யூ கில்கிஸ் வர்றாரு, ஒரு 23 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாரு. ஒலிவர் டேவிட்ஸ் முதல் 2 மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணாரு, அடுத்த 2 மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்காரு. சாம் பில்லிங்ஸ் முதல் 3 மேட்சுமே ஒரு டீசென்டான பேட்டர் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. ரூதர்ஃபோர்டு இது வரைக்கும் இந்த சீசன்ல ஒரு மேட்ச் கூட உருப்படி ஆடின மாதிரி தெரியல. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே 11 ரன். லாஸ்ட் மேட்ச் வந்து ஒன் டவுன் வந்தாரு, இந்த மேட்ச் வந்து எப்படி இறக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் ஒரு பினிஷர் அப்படிங்கறதுனால சொல்ல முடியல. அடுத்து கிரீன் வந்து விளாண்ட 4 மேட்ச்ல 3 மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்கிறாரு. டேனியல் சாம்ஸ் இது வரைக்கும் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுக்காத ஒரே ஒரு சிட்னி தண்டர் பிளேயர் அப்படின்னா அது டேனியல் சாம்ஸா தான் இருக்கும். அடுத்து டாம் ஆண்ட்ரூஸ் விளாண்ட 2 மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாரு, ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்காரு. பெர்குசன் விளாண்ட 3 மேட்ச் விக்கெட், லாஸ்ட் மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லாம போனாரு. வெஸ்ஸகர் அந்த டீமோட டெத் அட்டாக்கர், ஸோ கண்டிப்பா லாஸ்ட் 2 மேட்ச்ல 7 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ யார் யார் இப்போ நீங்க ஃபார்ம்ல இருக்காங்க, யார் யார் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்கிறது உங்களுக்கு ஈஸியா தெரியும். அடுத்து பெர்த்ல பாத்தீங்கன்னா ஃபின் ஆலன் நம்ம சொன்னோம் தொடர்ந்து 4 மேட்ச் ஃபிளாப், ஆனா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 50 ஸ்கோர் பண்ணாரு. அதே போல மேத்யூ ஹஸ்டும் ஒரே ஒரு மேட்ச் தான் 28 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மீதி சொல்ற லெவலுக்கு அவரும் பெருசா இந்த சீசன்ல ஆடல. கூப்பர் கோன்லி இந்த டீம்ல ஃபிளாப்பே ஆகாத பிளேயர் அப்படின்னா அவரை சொல்லலாம், அந்த மாதிரி ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஆரன் ஹார்டி ஒரு மேட்ச் 24, ஒரு மேட்ச் வந்து 2 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டர்னர் ஃபிளாப் ரிசல்ட்டே கிடையாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்கிறாரு. ஹோப்சன் பெருசா பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல, பேட்டிங் வாய்ப்பு கிடைச்ச மேட்ச்ல சரியாவே ஆடி இருக்கிறாரு. அடுத்து ஆகரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. 5 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ரிச்சர்ட்சன் விளாண்ட 3 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. டை வந்து 4ல 3 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பெஹன்ட்ராஃப் தான் விளாண்ட 5க்கு 5 மேட்ச்லயுமே விக்கெட், அதுவும் எல்லா மேட்சுமே 2 விக்கெட். அடுத்து மோரிஸ் விளாண்ட 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்காங்க. ஸோ பவுலிங் வந்து பாருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபார்ம்ல இருக்கிறாங்க இந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன். ஸோ சொல்லவே வேணாம், இதுல வந்து ஆகர் மட்டும்தான் கொஞ்சம் ஃபார்ம் அவுட், ஐ மீன் அதுவுமே நல்லா தான் விக்கெட் எடுக்காது. மீன் இந்த 3 ஃபாஸ்ட்டுமே வச்சு செய்யறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் பெர்த் அவங்களுடைய ஹோம் பிட்ச்ல ஆடுறாங்க, ஸோ அதனால அவங்கள இருந்து ஆரம்பிக்கலாம். மஸ்ட் பிக் ஆப்ஷன் யாரு அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் கூப்பர் கோன்லி வந்து முதல் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன் என்ன அப்படின்னா பேட்டிங் 1 டவுன் வர்றாரு, இல்லைன்னா ஆரன் ஹார்டி முன்னா வந்தாருன்னா 2 டவுன் ஆடுவாரு. எப்படி பார்த்தாலும் பேட்டிங்ல ஒரு 30+ ரன் வந்து ஸ்கோர் பண்ணிடுறாரு. அது போக பவுலிங்ல 2 ஓவர் பவுல் பண்றாரு. ஒரு விக்கெட் கிடைச்சா ஓகே, இல்லைனாலும் நமக்கு வந்து விக்கெட் கிடைக்கலனாலும் பேட்டிங்ல ஒரு 30 ரன்னுங்கும் போதே ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்துடுறாரு. அந்த 50 ட்ரீம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத வாங்கி கொடுக்கறதுல பெஸ்டா இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா பெஹன்ட்ராஃப் 2வது எம்பி பிக், மஸ்ட் பிக். ஏன்னா விளாண்ட எல்லா மேட்சுமே சூப்பரா விக்கெட் எடுக்காரு. மினிமம் நீங்க 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அது போக நமக்கு வந்து இந்த டீமோட இனிஷியல்ல பவர் பிளேல அட்டாக் பண்றது பெர்த்துக்கு அவர் தான். 2 ஓவர் பவர் பிளேல அவர் தான் பவுல் பண்ணுவாரு. 1 ஓவர் மிடில்ல, 1 ஓவர் கடைசி 5 ஓவர்ல 1 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. ஸோ பெஹன்ட்ராஃப்ட் இருந்து நம்ம 2வது மஸ்ட் பிக்கா வைக்கலாம். 3வதா வந்து பாத்தீங்கன்னா ரிச்சர்ட்சன், ஜெய் ரிச்சர்ட்சனும் நல்லாவே பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. இனிஷியல்ல அவரும் பெஹன்ட்ராஃப்ட் தான் பவுல் பண்ணுவாங்க. டெத்லயும் ரிச்சர்ட்சன் பவுல் பண்றதுனால நான் வந்து 3வது மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல அவரை வைக்கிறேன். ஸோ நல்லாவே வந்து எல்லா மேட்சுமே ஒரு கண்டிப்பா 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்டான பவுலருங்கிறதுனால நம்ம வந்து அவரை ட்ரை பண்ணலாம். அண்ட் 4வது மஸ்ட் பிக்கா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆண்ட்ரூ டைய வைக்கிறேன். ஏன்னா இந்த பிச் அந்த மாதிரி பிச்சு ஃபாஸ்ட் பவுலருக்கு ஃபேவரட்டான பிச் அப்படிங்கிறதுனால மினிமம் டைட் இருந்து 1 or 2 விக்கெட் எடுக்கலாம். இப்போ ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னே வச்சுக்கோங்களேன், அது போல்ட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, 33 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் லெவல்ல 4. ஸோ குறைஞ்சது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 37 பாயிண்ட். ஒரு பேட்ஸ்மேன் குறையாம 35 ரன் அடிச்சு கொடுக்கறத இவர் 1 விக்கெட் எடுத்தாலே போதும். அதுவே 2 விக்கெட் எடுத்தாருன்னா அந்த ட்ரீம் டீமுக்குள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 4 பேர் கூப்பர் கோன்லி, ஆண்ட்ரூ டை, பெஹன்ட்ராஃப், அடுத்து ரிச்சர்ட்சன், இந்த 4 பேரையுமே நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. 10 டீம் போட்டாலும் சரி, 7ல இருந்து 8 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல சிட்னி தண்டர்ல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பாத்திரலாம். ஸோ சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த பிச் வந்து அகைன் நான் ஏன் ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால நான் டேனியல் சாம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மஸ்ட் பிக்கா நான் வைக்கிறேன். ஏன்னா
டேனியல் சாம்ஸ் வந்து 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணிடுறாரு. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அவருக்கு. பிளஸ் எந்த ஒரு பவுலருக்கும் இல்லாத அட்வான்டேஜ் ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ்ல ஒரு 10 ரன் அடிச்சு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட அவர் ட்ரீம் டீம்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த 50 ஃபேண்டசி பாயிண்ட கடந்துருவாரு. அதனால இந்த மாதிரி நடக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கறதுனால நம்ம டேனியல் சாம்ஸை ட்ரை பண்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்குசன் அந்த டீமோட இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். முதல்ல வந்து 2 ஓவர் பவர் பிளேல பவுல் பண்ணுவாரு. 1 ஓவர் அந்த நடுசுல பவர் பிளே எடுப்பாங்களா, பவர் சுகர் அந்த இதுல சர்ஜிங், அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 ஓவர் பவுல் பண்ணுவாரு. டெத்ல 1 ஓவர் பவுல் பண்ணுவாரு. 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இவருக்கு. பிளஸ் 1 or 2 விக்கெட் கேரண்டி. டெத்ல பவுல் பண்றதுனால ஃபுல்லா ஸ்டெம்புக்குள்ள தூக்கி எறிவாரு. கண்டிப்பா அவுட் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கும் போது ஃபெர்குசனை வந்து நம்மளுடைய மஸ்ட் பிக் 2வது ஆப்ஷன்ல நீங்க சூஸ் பண்ணலாம். அதே போல வெஸ்ஸகரையும் நான் வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல 3வதா சூஸ் பண்றேன் இன்னைக்கு மேட்ச்ல. ஏன்னா பெர்த்தோட இனிஷியல்ல உள்ள பிளேயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நீங்க கூப்பர் கோன்லி நல்லா ஆடினாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. மேத்யூ ஹஸ்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பின்னாலன் பெருசா ஆடல. லாஸ்ட் ஒரு மேட்ச் மட்டும் தான் ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு. டப்புனு ஃபார்ம் அவுட் ஆகலாம். அப்படிங்கும் போது இவர் கடைசி ஓவர் பவுல் பண்றதுனால அந்த 1 விக்கெட் நான் எதிர்பார்க்கிறேன். அட்லீஸ்ட் அது 2 விக்கெட்டா கூட போகலாம். அப்படிங்கும் போது இந்த 3 பேருமே 3 முக்கியமான பவுலர்ஸுமே நமக்கு தேவை. ஸோ டேனியல் சாம்ஸ், ஃபெர்குசன், வெஸ்ஸகர் இந்த 3 பேரையுமே ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா 7ல இருந்து 8 டீம் வரைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல நீங்க யாரெல்லாம் இன்னைக்கு வந்து போக்கஸ் பண்ணலாம். ஒரு இல்லைன்னா ஒரு மினி கிராண்ட் லீக்ல ஒரு 50 பேர் தான் விளையாடுறாங்க. ஒரு பிளேயரை வந்து ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேத்யூ ஹஸ்ட் வந்து நீங்க வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல வந்து கண்டிப்பா போக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நல்லா ஆடக்கூடிய பிளேயர். இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் எல்லாம் சூப்பரா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இங்க கொஞ்சம் ஃபார்ம் வர முடியல. ஃபார்ம் வந்துட்டாருன்னா ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதனால நீங்க குறையாம அவர்கிட்ட இருந்து ஒரு 25ல இருந்து 35 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல அவர் வந்து ஒரு 4 கேட்ச் கிட்ட பிடிச்சாருன்னு நினைக்கிறேன். 32 பாயிண்ட் கிட்ட பேட்டிங்கே பண்ணாம வாங்கி கொடுத்துட்டு போனாரு. ஆனா அவர் ரன் அடிச்சது ரொம்ப கம்மி தான். 1 ரன் என்னமோ அடிச்சாரா, கேட்ச பிடிச்சி அத்தனை பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு 20 ரன் அடிக்கிறாருன்னு வைங்க, அந்த ட்ரீம் டீம் பாயிண்ட்டுக்குள்ள வந்துருவாரு. அதனால மேத்யூ ஹஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வெறும் 20% பேர் தான் அவரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஆரம் ஹார்டியும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 35% பேர் தான் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. ரீசன் வந்து ஆனா அவரு தான் அந்த டீமோட 7th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருசா ரீசெண்ட் டைம்ஸ்ல பவுல் பண்றது இல்லைனாலும் பவுலிங் ஆப்ஷன் முன்னால ஆஸ்திரேலியா டீமுக்கே பவுல் பண்ணியிருக்கிறாரு. நம்ம SA T20 இந்த மாதிரி லீக்ல எல்லாம் பவுல் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த MLS கிரிக்கெட்ல பவுல் பண்ணியிருக்கிறாரு. நல்ல பிளேயர். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஒரு நல்ல ஆப்ஷன் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல போக்கஸ் பண்றதுக்கு. அதே போல ஆஸ்டன் ஏகரையும் வந்து நீங்க வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா போக்கஸ் பண்ணலாம். ஒரு 20% பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க நினைச்சது போல பெர்த் வந்து சரியா ஓப்பனிங் கொடுக்கல அப்படின்னா அவருக்கு ஒரு பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சு ஒரு 15 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தா கூட அது ஒரு பெஸ்டா இருக்கும் மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் 3 ஓவர்ல இருந்து 4 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்ணுவாரு. நம்ம ஷுவரா வந்து அவர் 4 ஓவர் பவுல் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அவரை வந்து நான் ஸ்மால் லீக்ல சொல்லாம மெகா லீக்ல வந்து நான் சொல்றேன். ஏன்னா கூப்பர் கோன்லி 2 ஓவர் பவுல் பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஓவர் வந்து கண்டிப்பா கிடைக்காது. இந்த 3 பேர் மேத்யூ ஹஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஆரம் ஹார்டி, ஆஸ்டன் ஏகர் இந்த 3 பேரையுமே மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல போக்கஸ் பண்ணுங்க. அதே போல நம்ம டீம்ல சிட்னி தண்டர்ல யாரெல்லாம் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல போக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் தொடர்ந்து ஃபிளாப்பான ரிசல்ட். லாஸ்ட் 4 மேட்ச்ல 4மே ஃபிளாப்பான ரிசல்ட். அப்புறம் எதுக்கு மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னா 10 டீம் போடும்போது ஒரு டீம்லயாச்சும் இல்ல 2 டீம்லயாச்சும் ரூதர்ஃபோர்ட் எடுக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா ரூதர்ஃபோர்ட் ஃபார்ம்ல இருந்த பிளேயர். ஸ்ரீலங்கா சீரீஸோடலாம் சரி, வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ரீலங்கா அதெல்லாம் பயங்கரமா ஆடி கொடுத்தாரு. ஸோ அந்த ஃபார்ம் திடீர்னு வந்துட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா 10% பேர் கூட அவரை வந்து செலக்ட் பண்ணல. அந்த மாதிரி தான் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல போக்கஸ் பண்ணுங்க ரூதர்ஃபோர்ட. உங்களுக்கு நான் என்ன கான்செப்ட்ல சொல்றது புரியும். அதே போல வந்து நீங்க வந்து இந்த டாம் ஆண்ட்ரூஸை வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன் தான். ஸ்பின்னுக்கு பெருசா சப்போர்ட் கிடைக்கல. ஆனா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுல் பண்றாரு. அதனால எப்படி பார்த்தாலும்
ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துடுறாரு மேட்சுக்கு மேட்ச். அவரை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வேஸ்ட் ஆக மாட்டாரு. ஒரு 30+ பாயிண்ட் வந்து கேரண்டியா வாங்கி கொடுப்பாரு. அதனால நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல போக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ கில்கிஸையும் வந்து நீங்க வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல போக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் டீசெண்டா தான் ஆடுவார். எல்லா மேட்ச்லாம் எதிர்பார்க்க முடியாது. குறைஞ்சது ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் அவரு இருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா பார்க்கக்கூடியது முக்கியமான பார்ட் 50% இம்பார்ட்டன்ட் பிளஸ் ஸ்மால் லீக்ல யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல மோஸ்டா வந்து ஃபின்னாலனை வந்து கொஞ்சம் பேர் போக்கஸ் பண்றாங்க. ஒரு 40% பேர் வந்து ஃபின்னாலனை வந்து ஸ்மால் லீக்லாம் கொஞ்சம் போக்கஸ் பண்றாங்க. ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் அவரை போக்கஸ் பண்றாங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அந்த ஹாஃப் செஞ்சுரியில போக்கஸ் பண்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பண்றது இவரு தான். ஸோ அதனால விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்காக நீங்க போய் மாட்டிக்காதீங்க. அதுக்கு நீங்க வந்து மேத்யூ ஹெஸ்டை நீங்க போக்கஸ் பண்ணலாம். ஆஸ்டன் டர்னர் வந்து உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட பிளேயர்னு சொல்லி. மேட்சுக்கு மேட்ச் வந்து 30ல இருந்து ஒரு 35 ரன்னுக்குள்ள அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். செலக்டட் பெர்சன்டேஜ்லயும் 75% இருக்கிறாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்மால் லீக் பிளேயரா வந்து இருப்பாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மோரிஸும் வந்து ஒரு 35% பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் அவர் பால்ல தான் நிறைய கேட்ச் மிஸ் பண்ணாங்க. இல்லைன்னா எக்ஸ்ட்ரா 2-3 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ அதுவும் இருக்கு. ஸோ அதுவும் நம்ம லக்கு எல்லாம் சேர்ந்துருக்கானே. அதனால அவர் செலக்டட் பெர்சன்டேஜ் கம்மினாலும் ஸ்மால் லீக்ல ஒரு பெஸ்ட் பிளேயரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா போக்கஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஃபின்னாலன், டர்னர், மோரிஸ் இந்த 3 பேரையுமே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வார்னர், பெஹன்ட்ராஃப் இந்த 2 ஓபனர்ஸையுமே கண்டிப்பா செலக்ட் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு ஏன்னா வார்னரோட செலக்டட் பெர்சன்டேஜ் 90. இன்னைக்கு நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன். ஸோ அது நம்மளுடைய ஃபைனல் டீம் பார்க்கும்போது பாருங்க. அதுக்கப்புறம் ஒலிவர் டேவிஸ் முதல்ல வந்து நல்லா ஆனாரு. மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40 ரன். சாம் பில்லிங்ஸும் ஒரு 25ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய பிளேயர். பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. அதனால இந்த 2 பேரா அப்படிங்கிறது ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஸ்மால் லீக்ல. அதை ட்ரை பண்ணுங்க. பட் கிரீன் வந்து நல்ல ஒரு பிளேயர். கன்ஃபார்ம் 4 ஓவர் பிளஸ் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பிளேயர் அப்படிங்கிறதுனால கிரீனையும் நீங்க எஸ்எல்ல வந்து கண்டிப்பா போக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் மறந்துருங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்மால் லீக் டீம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டீம் எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மஸ்ட் பிக்கா நம்ம சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் பாருங்க. டேனியல் சாம்ஸ், கூப்பர் கோன்லி, அடுத்து பெஹன்ட்ராஃப், ரிச்சர்ட்சன், அடுத்து டை, அடுத்து ஃபெர்குசன், அடுத்து வெஸ்ஸகர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4, 5, 6, 7 பிளேயர் வந்து இன்னைக்கு மஸ்ட் பிக் ஆப்ஷனா நான் வந்து ஸ்மால் லீக்லயும் சரி மெகா லீக் மினில் எல்லாத்தையும் வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மஸ்ட் பிக் ஆப்ஷன் பிளேயர்ஸ் வந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் கார்டை வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேத்யூ ஹெஸ்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரம்ப் கார்டு. ஸோ அதை ஒரு இறக்கிருக்கோம். அண்ட் டர்னர் வந்து சேஃபான ஸ்மால் லீக் பிளேயர் தான். கிரீனும் சேஃபான ஸ்மால் லீக் பிளேயர் தான். ஏன்னா 2 பேருமே 70% மேல இருக்கிறாங்க. அண்ட் மோரிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரம்ப் கார்டு தான். ஏன்னா ஒரு 50% குறைவா தான் இருக்கிறாரு. ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோரிஸ்க்கு பதிலா என்ன பண்ணுவாங்க, டேவிட் வார்னரை வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஸோ டேவிட் வார்னரை நீங்க எடுக்கீங்கன்னா நீங்க எதுக்கு அப்போ இத்தனை பவுலர் வந்து சிட்னி நம்ம பெர்த்ல இருந்து எடுக்கணும்? நான் அதனாலதான் கான்செப்ட் வைஸா போயிருக்கேன். பெர்த் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பனிங் பவுலர் பெஹன்ட்ராஃப், ரிச்சர்ட்சன் வந்து நம்ம பெஹன்ட்ராஃப் அண்ட் ரிச்சர்ட்சன் வந்து பெஹன்ட்ராஃப் அண்ட் டேவிட் வார்னர் விக்கெட்டை தூக்குவாங்க அப்படின்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா ஒலிவர் டேவிட்ஸ் இருக்கார்ல, சோ அவரை கூட நீங்க வந்து போக்கஸ் பண்ணலாம். ஆனா டேவிட் வார்னர், பெஹன்ட்ராஃப் வேண்டாம். ஏன்னா நம்ம இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் எடுத்திருக்கோம், மிடில் டெத்ல எடுத்திருக்கோம். அதனாலதான் நான் வந்து டேவிட் வார்னரை மிஸ் பண்ணியிருக்கேன். டேவிட் வார்னரோட செலக்டட் பெர்சன்டேஜ் 95 மேல இருக்கு. டேவிட் வார்னர் ஒரு 30-35 ரன் ஸ்கோர் பண்ணா கூட அந்த 30-35 ரன்னை நமக்கு மோரிஸ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து பூர்த்தி பண்ணிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை டேவிட் வார்னர் ஒரு 50+ ரன் அடிச்சு இவர் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு, இல்ல விக்கெட்டே எடுக்கலன்னா கூட தோக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதை கவனமா பார்த்துக்கோங்க. அந்த ஒரு ரிஸ்க் தான் எடுக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் உங்களுக்கு நிறைய இருக்கு. மோஸ்டா எல்லாருமே கேப்டன், வைஸ் கேப்டன், வைஸ் கேப்டன், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ அதனால கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் கவனமா போங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கூப்பர் பாலி வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கும்னு தோணுது. பட் இந்த பிச் வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணாததுனால மகேந்திரா ரிச்சர்ட்சனுக்கு கூட கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்து பாருங்க. ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்த உடனே ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குறிப்பா யாரை நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா போட போறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க பார்க்கலாம்.